ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைய பாருங்கள். அண்ட் வந்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டோட பர்ச்சேசிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சேலமில் இருக்க டிமார்ட்டுக்கு தாங்க இன்றைக்கி போயிருக்கேன். உங்கள் ஊரில் டிமார்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கெலாக்ஸ் தாங்க. எனக்கு வந்து இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மார்னிங் நான் எந்திரிச்சிட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:45க்கெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்போ எனக்கு டைம் வந்து மார்னிங் டிஃபன், மதியம் லஞ்ச் இந்த மாதிரி பண்ணலாம் டைம் டிலே ஆகுதுன்றப்ப நான் இதை வந்து கொஞ்சம் கொடுத்து ஈவன் பண்ணிடுவேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 370 மட்டும்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மித்துக்கு ரொம்பவே பிடிச்ச யூனிபிக் பிஸ்கெட் தாங்க. இதில் வந்து சாக்கோனட் குக்கீஸ் மட்டும் தான் தம்பிக்கு பிடிக்கும், இல்லை மற்ற ஃப்ளேவர்ஸ்லாம் எதுவும் பிடிக்காது. அதனால் நான் எப்போ போனாலும் ஒரு பேக்கெட் வந்து இது வாங்கி தந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணி கற்றுக்கலாம் அப்படின்றதுனால இந்த மில்கி மிஸ்டில் இருக்க இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்க் மெய்டு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இல்லை டிஷ்ஷஸ் தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். கொக்கோ பவுடர், இது கூட வந்து கேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான டொமேட்டோ கெச்சப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் சோயா சாஸ். இது வந்து மித்துக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களோட லஞ்ச் டைமுக்கு வந்து ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தரலாம் அப்படின்றனால அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே நான் இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிசானோட மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம். இது வந்து சாண்ட்விச் வந்து செய்கிறதுக்காக நான் வந்து ஜாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச காஃபி. எனக்கு வந்து காஃபினா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து நெஸ்லேயில் இருக்க சன்ரைஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் ப்ரூ, சன்ரைஸ், அதுக்கப்புறம் நிறைய பிராண்ட் இருக்குது யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் தான் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸு, நெக்ஸ்ட் வந்து இட்லி பவுடர். ஸோ தம்பிக்கு ஊத்தாப்பம்லாம் பண்ணுறப்ப இட்லி பவுடர் மேலே இருந்தால் போடுறதுக்கு நல்லாயிருக்கும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பாரிஷோட ஒயிட் சுகர். இந்த ஒயிட் சுகர் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். அதனால எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஒயிட் சுகர் மேக்ஸிமம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு பார்த்திங்கன்னா 3 மந்த்துக்கு வந்து 1 kg தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட் நைட்டு. இந்த குட் நைட் வந்து இப்போ ரொம்ப முக்கியமாகிடுச்சு. ஏன்னா மழை காலம் ஆகிடுச்சு, கொசுவோட ராவடி வந்து ரொம்ப தாங்க முடியலைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் ஸ்வீட்டில் இருக்க டொமேட்டோ சோயா சாஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி குட்டியான பவுல்ஸு. என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் வந்து நான் வந்து கிளாஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஜூஸ் ஏதாவது போட்டால், அதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்கிறதுக்கு. மித்துக்கு தான் வந்து பால் குடிக்கிறதுக்கு கிளாஸே இல்லை. அவங்க வந்து எனக்கும் இந்த மாதிரி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு கப் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 69 மட்டும்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ணுற மாதிரியான பவுலு 45, 55 இந்த மாதிரி ப்ரைஸில் தாங்க இருந்தது. வாங்குறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச் அண்ட் லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூவாவோட 0 இரிட்டேஷன் ப்ராமிஸ் டாக்ஸி ஃப்ரீ பேட்ஸ் தாங்க. இதுவரையும் நான் இதை யூஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் இந்த டைம் வந்துட்டு நிறைய பேர் இதோட நிறைய ரிவ்யூ போட்டிருந்தாங்க. சரி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் உப்மா, நெக்ஸ்ட்டு வந்து கிச்சடி, இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக நம்ம எந்திரிச்சிட்டாலும் தம்பிக்கு வந்து நான் குக் பண்ணி கொடுக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பாசுமதி ரைஸு ஒரு 1 kg மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். போதும், அதை வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா எனக்கு பிடிச்ச ஜீரக சம்பா ரைஸில் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்யணும்னு ஒரு ஆசை. அதுக்காக நான் வந்து ஜீரக சம்பா ரைஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரிலாம் வாங்கி ட்ரை பண்ணி போட்டு பார்க்கணும் அப்படின்னு நமக்கும் ஆசை தான். ஸோ இந்த டைமுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்து கடிகாரத்துக்கு போடுற செல்லுங்க சீக்கிரம் அது வந்து காலி ஆகிடுது. அதனால் இந்த டைம் ஒரு பேக்காகவே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் மழை காலம் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் கம்ஃபர்ட்டும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் மித்துக்கு கிளாஸ் ஒர்க் நோட்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரஃப் நோட் மாதிரி எதுவுமே வீட்டில் இல்லை அப்படின்றனால ஒரே ஒரு ரஃப் நோட் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு தம்பி யூஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ வந்து கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் டவல் இப்போ வந்து பேம்போவில் வந்து இப்போ டிஷ்யூ பேப்பர் வந்திருக்கு, அது வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே வந்து நம்ம அதிலே யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால் வந்துட்டு நான் வந்து இந்த கிச்சன் டவல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 99 rupees தான். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் மித்துக்கு வந்து லஞ்ச் டவல். தம்பிக்கு வந்து நான் பேபி ஷாப்பில் வந்து லஞ்ச் டவல் வாங்கினேன். தம்பி ஸ்கூலில் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ நம்ம காஸ்ட்லியாக
வாங்கி தம்பி வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்களே அப்படின்றதுனால வந்துட்டு 2 டவல் கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து தம்பிக்கு இந்த டவல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் டோர் மேட்டு. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை காலம் ஆகிடுச்சு, மேட்டு கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும் அப்படின்றதுனால 139ல் 4 மேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 BH பெட்ரூமு. ஸோ அதனால் 2 பாத்ரூம்க்கும் நான் வந்து போடுற மாதிரி 4 மேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ 1 வாஷ் பண்ணி போட்ட பிறகு இன்னொன்று எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரூம்கில் வந்து அதுக்காக ஒரு 2 மேட் வாங்கியிருக்கேன். மேலே நல்லா சாஃப்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நமக்கு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேக் சைடில் grip மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து டிமார்ட்டில் வந்து இந்த மேட் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகம்னு தான் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 259 வந்திருக்கு. அங்கே வந்து கிராசரிஸ்லாம் வந்து நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பட் ஆனால் இந்த மேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வந்து டிமார்ட்டில் இதுவரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். இவ்வளோ தான் வாங்கினேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட்டில் வந்து பன்னீரும் பட்டரும் வாங்கிட்டு இருந்தேன். இதுக்கே பில் வந்து 5000 ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.